ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஆகஸ்ட்டு 2024. ஸோ மைவி3 மேலே டைப் பண்ணி மைவி3 ஆட்ஸ்ன்னு டைப் பண்ணி ஏதாவது செய்தி வந்திருக்குமா, தகவல் கிடச்சிருக்குமா அப்படின்ட்டு நானும் டைப் பண்ணி பார்க்குறேன். இந்த குட் நியூஸ்ன்னு போட்டு பணம் விரைவில் அக்கௌண்ட்டுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த பணத்தை பற்றி ஒன்றுமே இல்லை. சரி, இது பார்த்திங்கன்னா ஒன்றும் டைட்டில் பார்த்திங்கன்னா காலையில் வந்திருக்காரு, மகிழ்ச்சியான செய்தி தகவல்னு போட்டிருக்காரு. ஆனால் கடைசி வரையும் சொல்ல வேண்டிய விஷயத்தையே சொல்ல மாட்டேருக்காரு. வெளியில் வந்துடுவார் அந்த பையன். இந்த இதை பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேலே பெயில் கிடைக்கும்னு வச்சுட்ருக்காங்க. எப்போ பணம் வரணும். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, டைட்டிலுக்கும் உள்ள சொல்கிற விஷயமும் ஒன்றுமே இல்லை. ஸோ மைவி3 ஆட்ஸுன்னு போட்டாலே எல்லோரும் வியூஸ் போய் பார்ப்பாங்க, மக்கள் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறக்காக என்னத்தையாவது போட்டுக்கிட்டே இருக்காங்க. போட்டு மக்களை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறது இருந்தீங்கன்னா இந்த கேடிவின்னு இருக்குது பாருங்கள், இந்த இவர் பேசுகிறாரு பார்த்திங்கன்னா, அந்த இவருடைய சேனலில் போய் நீங்கள் வேணால் இப்போ வந்து 1 வீக்குக்கு முன்னாடி போட்டிருப்பார் லாஸ்ட்டாக. இந்த வீடியோ தான் லாஸ்ட்டு போட்டது. இப்போ வந்து அடுத்து வந்து அவங்க சொல்கிறது வேணால் கொஞ்சம் நம்மளுக்கு நம்பிக்கையை ஊற்றக்கூடிய தகவலாக இருக்கும். அதுக்கடுத்து நம்மளும் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். இவ்வளோ நாள் இருந்துருக்கலாம். ஆனால் வந்து நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கடுத்து எல்லாருமே ஏதாவது பார்ட் டைம் வேலைக்கு ஏதாவது போனால் தான் நம்ம வந்து அடுத்த நவள முடியும், நம்மளுடைய ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். ஆனாலும் நம்ம வந்து இந்த கேப்சா வந்து நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100ல் 20% பேர் அடிக்காமல் எனக்கு பணம் வந்தால் தான் நான் அடுத்து அடிப்பேன் அப்படின்ட்டு அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு 80% மக்கள் மட்டும்தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 20% பேர் அடிக்கலை. ஏன்னா 20% பேர் வந்து வந்த பிறகு அடிச்சுக்கலாம், பணம் வந்த பிறகு எனக்கு பேமெண்ட் வந்த பிறகு அப்படின்னு. ஸோ ஒருவேளை பேமெண்ட் வந்தால் என்ன பண்ணுவாங்க? அந்த நம்ம அடிக்காமல் இருந்த பிறகு இருக்கிறது நம்ம என்ன தான் பண்ணாலும் வராது. சரி, ஒரு சிலர் சொல்லலாம் அப்படி இது வந்து வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குது? அப்படி வராமல் இருக்கிறதுக்கு எதுக்கு இவராக போய் சரண்டர் ஆகணும்? சரிங்களா? நான் வந்து நான் அவராக போய் சரண்டர் ஆகணும்னு அவசியம் இல்லையே. அவங்களாம் சொல்கிறாங்க, உங்களை விசாரிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க, நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு தான் எம்டி சாரை கேட்டிருக்காங்க. இல்லை, நான் வந்து இந்த கேஸ் எல்லாம் முடிச்சு விட்டுட்டு நான் போய் என்னுடைய வேலையை ஃப்ரீயாக பார்க்குறேன், இந்த இது எனக்கு டென்ஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருந்தும் நம்ம ஒரு சிலர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து பொறுமை இழந்து இது என்னது அவங்கவுங்க இது என்னத்தை வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து அவங்களுடைய டவுன்லைனில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. நீங்கள் எல்லாம் பணம் எடுத்துருப்பீங்க, எங்களுக்கு பணம் வரல, அப்படி இப்படி நிறைய கேள்வி கேட்காங்க. எனக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நானாக ஒரு குத்து மதிப்புலலாம் பேசலை. நான் வந்து அங்கங்கே நானும் நிறைய வீடியோக்கள் பார்ப்பேன். அதுக்கடுத்து அதில் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் மட்டும் இருந்துட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் அட்டன் பண்ணுவேன். மீட்டிங் அட்டன் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா நிறைய மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னதே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சில மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா மக்கள் கேட்ட கேள்வியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே கேள்வி என்னென்னா, பணம் எப்போ வரும்? எம்டி வெளியே வந்தாருன்னா பணம் வரப்போகுது. உடனே எம்டி எப்போ வெளியே வருவார்னா அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. எம்டி எப்போ வரப்போகிறாருன்னா யாருக்குமே தெரியாது. சரிங்களா? யாருமே தெரியாது. உண்மையிலே இந்த ஆப்போசிட்டில் போடுறவங்களுக்கும் தெரியாது. இந்த கேடிவி போடுறாங்க நான் சொன்னேன் பார்த்திங்களா, அவருக்கும் தெரியாது. அத்தாரிட்டி மெம்பர் இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கும் தெரியாது. இந்த வியூஸுக்காக அவங்கள அடிச்சு விடுவாங்க. இந்த எனக்கு தெரிஞ்சிச்சு, அந்த தெரிஞ்சிச்சு, இந்த தெரிஞ்சிச்சுன்ட்டு போடுறாங்க. உண்மையிலே யாருக்குமே தெரியாது. இந்த சிவகாசிலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, வக்கீல் வந்து ஆகஸ்ட் 15க்குள்ளே வெளியில் வந்துவாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் போட்டு விட்டாங்க. அது உண்மையாக என்னன்னு பார்த்திங்கன்னா அது என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மீட்டிங் அட்டன் பண்ண இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆகஸ்ட்டு இன்றைக்கி 2ஆம் தேதி 5 to 7க்கு தான் பெயில் அப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா 5 to 7 அப்ளை பண்ணுவாங்க. அப்படி அப்ளை பண்ணால் அது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஆகும்.
அதாவது 15ஆம் தேதிக்குள்ளே பெயில் கிடைச்சாலும் தான் கிடைக்கும். சரிங்களா, கிடைச்சிரும்னு கண்டிப்பாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது செகண்டு, இது கிடைச்சாலும் தான் கிடைக்கும். அப்படி அது ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து அடுத்து போடுறது வந்து 23ஆம் தேதிக்குள்ளே அடுத்து அப்ளை பண்ணுவாங்க. அடுத்த 21, 22 இருக்குது பாருங்கள், ஆகஸ்ட் 21, 22 அப்ளை பண்ணுவாங்க. அதில் கிடச்சிச்சின்னா அவர் வெளியில் வர்றது பார்த்திங்கன்னா 28க்குள்ளே ஆயிரும். 28 அந்த மாதிரி 29 ஆயிரும். சரிங்களா, மந்த் எண்ட் ஆயிரும். அப்போ வெளியில் வந்தோடனே பணம் போட்டுருவாரா, அடுத்த நாள்லாம் போட்டுருவாரா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் போட முடியாது. சரிங்களா, ஏன்னா போட முடியாதுன்னா என்ன, அவர் இப்போ வச்சுக்கிட்டு போட மாட்டேன், அதாவது ஏன்னா அவர் அவ்வளோ நாள் உள்ளக்க இருந்துட்டு வெளியில் வந்து நான் நார்மல் லைஃப் வரணும். சரிங்களா, 1 மாதம் 2 மாதம் ஒரே ரூம்குள்ளே இருந்துட்டு வெளியில் வந்து அவர் அந்த ஆஃபீஸ் நிர்வாக இதுக்கு வரணும். அட்லீஸ்ட் ஒரு நாள் 2 நாளாவது டைம் எடுக்கணும். அதுக்கடுத்து அவருடைய ஃபோனு எல்லாமே அவங்க கஸ்டடியில் தான் இருக்கும். இந்த டாக்குமெண்ட் எல்லாமே அவங்க வந்து அதுக்கு ஒரு அப்ளை பண்ணணும் கோர்ட்டில். என்னுடைய பொருட்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அப்ளை பண்ணணும். அப்புறம் அது வந்து வக்கீல் வந்து நம்ம சைடில் இருக்கிற வக்கீல் வந்து போட்டு அதை எடுத்து கொடுத்த பிறகு அதுக்கு ஒரு 10 days ஆகலாம். செப்டம்பர் மந்த் ஆகும். அப்புறம் செப்டம்பர் மந்தில் வந்து கிடச்சிச்சின்னா செப்டம்பர் 2nd வீக்கில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது செப்டம்பர் லாஸ்ட் வீக்குள்ளே பணம் போட ஆரம்பித்தாங்கன்னா அவர் எப்படி பேமெண்ட் போடுறான்னு அவங்க வந்து வீடியோ போட்டு சொன்ன பிறகு தான் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா, இது வந்து பேமெண்ட் இதுதான் இது. ஸோ எல்லோரும் வந்து இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே வந்துடுவார் அப்படின்ட்டு அடுத்தடுத்து நம்ம மாதத்துக்குள்ளே 15 வந்துடும் அப்படின்னு நீங்களாக இது பண்ணாதீங்க. செப்டம்பருக்கு ஆகலாம், அதுக்கு அடுத்த மாதம் கூட ஆகலாம். ஏன்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி தயார் நிலையில் வச்சுக்கோங்க மனதை, நம்ம வாழ்க்கையையும். இது வந்து என்ன சொல்கிறது, நல்ல ஒரு கம்பெனி, நல்ல லைஃப் லாங்காக போகணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த கம்பெனியை நடத்துகிற ஓனரும் சரி, நம்ம எம்டி சாரும் சரி, ஓனருங்கிறது சொல்கிறது எம்டி சாரை தான் சொல்கிறேன். அவருமே என்ன செய்கிறாரு, அதை எடுத்து ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு இருக்கிற தடைகள், அது என்ன கவர்மெண்ட் மெத்தட் படி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செய்கிறாரு, எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நான் போகிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து நான் வந்து சரண்டர் ஆகிறேன் அப்படின்றாரு. ஏன்னா அவருக்குமே இந்த லைஃப், இந்த பிஸ்னஸ் வந்து புதுசு. இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணது கிடையாது. ஒரு கடலை மிட்டாய் செய்கிறேன்னா வேமா இப்படி செய்யணும் அப்படின்ட்டு கேட்டு செஞ்சு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த பிஸ்னஸ் வந்து யாராவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா யாரும் பண்ணலாம். வியாபாரமும் வர்த்தகமும் சேர்ந்து பண்ணுறதே நம்ம மைவி3 ஆட்ஸ் தான் ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டுலேயும். அப்போது அந்த இது வந்து யாருமே பண்ணலை. அப்போ இதுக்கேற்ற மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாமே நீ வச்சுருக்கணும்னா அதில் போக 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 தான் அவங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு போகும்போது தான் அது இடைஞ்சல் வேறு தெரியும். இதுவரை யாரும் ப்ராப்ளம் கொடுக்கல. சரி, இப்போ வந்து ஒரு வருஷமாக 2 வருஷமாக ஒருத்தர் வந்து இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கான்னா அவனையும் சமாளிக்கணும். அவன் கூட வந்து பெரிய கூட்டம் இருக்கா, இண்டிவிஜுவலாக என்ன, அது அந்த அத்தனை பேரும் சமாளித்து பண்ணணுன்னா அந்த போராட்டத்தையும் சமாளிக்கணும், கம்பெனியும் இது பண்ணணும், மக்களையும் பார்க்கணும், இத்தனையும் இருக்குது. ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் அவராட்டுக்கு இருக்கார் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. அவருக்கும் கஷ்டங்கள் இருக்குது. சரியா, ஜெயிலுக்குள்ளே போய் அவருக்கு வந்து அவரே சொகுசாக இல்லை, அவளுக்கும் ஏகப்பட்ட நம்மளுக்கு எப்படி பண பிரச்சனைகள் இருக்குதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா, அதனால் அவங்கவுங்க அவர் வெளியில் வரட்டும் அப்படின்ட்டு நம்ம எல்லோரும் நல்லா பாசிட்டிவாக நினச்சிட்டு நம்ம நல்லதே நினைப்போம். நம்மளுடைய ட்ரீம்ஸில் வந்து அவர் வந்த மாதிரி நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி எல்லாம் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்மளுடைய நினைவுகள், நம்மளுடைய நல்ல எண்ணங்கள், நம்மளுடைய ஒற்றுமைகள் எல்லாமே கண்டிப்பாக வரும். இல்லை நம்ம நாட்டுக்கு நெகட்டிவ் வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ யார் வீடியோ போடுறாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குறதையும் விட்டுட்டு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீடியோ பாருங்கள். இல்லைன்னா காமெடி பாருங்கள், வீட்டில் அந்த மாதிரி ஏதாவது பாருங்கள். பார்த்துட்டு ஏமா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில் நீ வந்து காமெடி பார்க்க சொல்கிற, அதெல்லாம் பார்க்க முடியாதுமா, அப்படின்லாம் பார்க்க தெரியாதுமா அப்படின்னா கொஞ்சம் நம்ம மைண்டு மனசுலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நம்மளுடைய நம்மளுக்கு தாங்குகிற சக்திக்கு அளவுக்கு தான் கடவுள் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுப்பாரு. சரிங்களா, இதில் வந்து சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைக்கு வந்து சூசைடு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். அப்படிலாம் இல்லைங்க. நம்ம சூசைட் பண்ணாப்புல என்ன ஆக போகுது சொல்லுங்கள். இப்போ ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கேன், நான் தரலை
நான் அப்போ ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு தரேன், 6 மாதம் கழிச்சு தரேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் கழுத்தில் வந்து கத்தியாக வைக்க போகிறேன். பொறுமையாக பேசுங்க. ஏன்னா நான் அமைதியாக பேசினா எல்லாம் கேட்க தான் செய்ய போகிறாங்க. சரிங்க, ஏப்பா என் சூழ்நிலை இப்படி, என்னால் தர முடியாத ஒரு சூழ்நிலை. இல்லை ஒரு வேளை இஎம்ஐ கட்டுறவங்களா இருந்தீங்கன்னா வட்டி வந்து அதிகமாக போடுவாங்க. சரிங்களா, நீங்கள் ஒரு 6 மாதம் கட்டாமல் விட்டால் கூட நீங்கள் பேங்க்கில் போய் சொல்லிடுங்க, என்னால் இப்போ கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணணுமோ அதுக்கான மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நானுமே அப்படி தான் பண்ணியிருக்கேன். சரிங்களா, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அவங்க கொஞ்சம் அமௌண்ட் வந்து நீங்கள் இப்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 200 கட்டுறீங்கன்னா அந்த இடத்துல 400 ஆகும், 200 அதிகமாகும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ 2 மாதத்துக்கு கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ஏற்கனவே ஃபீஸ் இருக்கும், எல்லாமே என்னது செலவெல்லாம் சுருக்கி தான் பண்ணுவீங்க. பார்த்து சுருக்கி பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இன்னும் ஒரு கரெக்டாக ஆகஸ்ட்டுக்குள்ளே பணம் கிடைக்கணும் கண்டிப்பாக ஷுவராக சொல்ல முடியாது. செப்டம்பர் கூட முடிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் சரி பண்ணி வச்சுட்டு, ஆனால் நீங்கள் வந்து நம்பிக்கை விட்டுறாதீங்க. இன்னொன்று வந்து வீடியோ பார்க்குறத விட்டுறாதீங்க. எல்லாம் வீடியோ பாருங்கள். நம்ம கேப்சா டைப் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளுடைய பணம் என்றைக்குனாலும் ஒரு நாள் நம்ம அக்கௌண்ட்டில் நம்மளை வந்து சேரும். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே வெற்றிகரமாக வந்து அமையும். சரிங்களா, நம்ம நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் வாழ போகிறோம் எல்லோரும். அதனால் இந்த கண்ட இதெல்லாம் போடுறதெல்லாம் வீடியோலாம் பார்க்காம நல்ல டைமை வந்து நம்ம எதுக்காவது நல்ல பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. பிள்ளைகளோடு நல்லா சந்தோஷமாக இருங்க. வீட்டில் கணவன் மனைவி பெற்றோர்களோடலாம் சந்தோஷமாக இருங்க முடிஞ்ச மட்டும். சரிங்களா, நல்ல ஜாலியானதை பாருங்கள். சீக்கிரம் நல்ல செய்தி வரும். அது வரையும் நம்ம தைரியமாகவும் மன ஒற்றுமையாகவும் இருப்போம். நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். அவர் வந்து சீக்கிரம் வந்து நமக்கு பணம் போடுவார். கண்டிப்பாக அது நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். சரிங்களா, என்ன சொல்லுவார், அடிக்கடி நிறைய வேர்ட்ஸ் சொல்லுவார் நம்ம எம்டி சார் வந்து. தீமையானவங்களுக்குலாம் நல்லது செஞ்சுடுவார். ஏற்கனவே ஒருத்தர் நம்மளுக்கு அகென்ஸ்டாக என்ன செய்வாங்க, கேஸ் போட்டிருக்காப்புல. இவன் இல்லாட்டால் இன்னொருத்தன் எவனாவது இன்னும் 2 வருஷம் கழித்து போட தான் செய்வான். சரிங்களா, ஆரம்பத்திலே இது வந்திருக்கு அப்படின்னா அது சரி பண்ணிகிட்ருக்கு. அவர் இப்போயே வந்துடுவார். இல்லைன்றால் வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கும். நல்ல வேளை பெரிய பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு வந்து வராத அளவுக்கு, ஒரு வேளை கம்பெனியை இழுத்து மூடிட்டு போகாத அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படின்ட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு நீங்களாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு அடுத்தடுத்து போய்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம போக முடியாது. சரிங்களா, தைரியமாக இருங்க. கண்டிப்பாக அடுத்து நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். அது வரையும் பொறுமையாக இருக்கலாம். எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம். நல்ல நம்பிக்கையோடு இருப்போம். நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு நம்ம எப்படி சார் அடிக்கடி சொல்கிற மாதிரி 2026 எப்படி வேர்ல்டில் நம்பர் 1 கம்பெனி ஆகும்னு அவர் அவ்வளோ நம்பிக்கையாக சொன்னார். நான் வெளியில் என்ன 1 மாதத்தில் வந்துடுவேன் நம்பிக்கையோடு சொன்னார். ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளோ நம்பிக்கையாக சொன்னார். அப்படிங்கும்போது இதில் ஒரு சிலர் கேட்கலாம், நீங்கள் ஆகஸ்ட் மாதத்துக்கு நான் 1 மாதம்னா நான் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே வந்துடுவேன்னு சொன்னார்ல, அப்படின்னா நீங்கள் செப்டம்பர் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அதாவது அவர் போட்ட கணக்குப்படி பார்த்தோம்னா அவர் வந்து வந்துடுவார். சரிங்களா, வந்துடுவார்னா இப்போ வந்து போலீஸ் வந்து இன்னும் ஒரு 4-5 நாள், இன்னும் ஒரு 4 நாள் அப்படி விசாரிக்கணும், ஃபைலை பார்க்கணும், அது பார்க்கணும் அப்படின்னு கேஸை இழுக்கிறதுக்காக சொல்லுவாங்க. யாராக இருந்தாலுமே இந்த இப்போ பாருங்கள், ஒரு வீடு சாதாரணமாக ஒரு வீடு கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொத்தனாரோ இல்லை சித்தாலோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் வேலை பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்கலன்னா அவங்க வந்து அவங்களாட்டுக்கு அப்படியே மெதுவாக அசால்ட்டாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னுட்டுனா அந்த இடத்துல வந்து ஓனர் இருந்தால் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த கேஸ் நடந்துக்கிட்டே இருந்தால் தான் எல்லாத்துக்கும் பேமெண்ட் வரும். சரிங்களா, அந்த இப்போ சாதாரண ஒரு யூடியூப் சோசியல் மீடியாவிலே போடுற மைத்ரி ஆட்ஸை போட்டாலுமே அவங்களுக்கு வந்து நல்ல வியூஸ் வருது, நல்ல ஏர்னிங்ஸ் இருக்காங்க. அதுக்கடுத்து இதில் கோர்ட்டில் வாதாடுறவங்களும் சரி, ஜட்ஜாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பேமெண்ட் இல்லாமல் இந்த இதில் பண்ண முடியாது. இப்போ இவர் வெளியில் வந்துட்டாருன்னா அடுத்து பேமெண்ட் வந்து எல்லா இடத்துக்குமே அவங்களுக்கு இதுவாகும். ஸோ அவங்களுமே நல்லா வாழட்டும், எல்லாமே நல்லா இருக்கட்டும். சரிங்களா, அவங்களுக்கும் அப்படின்ட்டு எல்லாமே நல்லது தான், எல்லாமே நல்லது தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருங்க. இது எல்லாமே ரொம்ப நாள் இருக்காது, என்ன சொல்கிறது, கொஞ்ச நாள் தான். சரிங்களா, இந்த கஷ்டங்கள்லாம் நம்மளுக்கு ரொம்ப நாள் கிடையாது, கொஞ்ச நாள் தான், சீக்கிரம் முடிஞ்சிடும், நல்லதே நடக்கும். சரிங்களா, தைரியமாக இருக்கலாம். நம்ம பணம் நம்மக்கிட்ட வந்துட்டு சேரும். நல்லவர்கள் லட்சியம் வெல்வதே நிச்சயம். நம்ம எம்டி சார் சொன்ன மாதிரி
நன்றி, வணக்கம். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் கலை. பை பாய்.